சாம்ராஜ்யத்தையே கொடுப்பவனே நூனம் விமுஷ்ட மதயஸ்தவ மாயயாத்தே ஏத்வாம் பவ்யாத் பவாபி அயம் விமோக்ஷண மன்யஹேதோஹோ அர்ச்சந்தி கல்பகதரும் குணபோபோக்யம் இச்சந்தி யத் பரிஷதம் நிறையேபி நிருணாம். எங்களுக்கு ரொம்ப ஒன்று ஆச்சரியமா இருக்கு. நீ கல்பக விருட்சத்தை போல இருக்கிறாய். கற்பக விருட்சம் கேட்டதெல்லாத்தையும் கொடுக்கும். காமதேனு கொடுக்கும், கற்பக விருட்சம் கொடுக்கும். இதெல்லாம் நாம என்னென்ன கேட்கிறோமோ அத்தனையும் கொடுக்கும் இல்லையோ. ஒண்ணுமே ஞானம் இல்லாதவன் அறிவு குறைவாளன் என்ன செய்தான்? கற்பக மரத்தினிடத்துல போய் நின்னுண்டு ஓஹோன்னு சொத்து வாங்கிட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் முகத்துல எண்ணெய் வழியிறது, தொடச்சுக்கிறதுக்கு ஒரு கைக்கூட்ட கிடைக்குமா அப்படின்னு காமதேனு இடத்துல கேட்டால் சிரிக்க மாட்டாளா? முதல்ல காமதேனு கோவம் வந்துடும். அங்கேருந்து எங்கிட்ட வந்து இதை கேட்கறதுக்கா வந்த இப்போ என்ன காமதேனுவே கோச்சுக்காதா? அதை போல பகவன் உன்னிடத்தில் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவனவன் இதை கொடு அதை கொடுன்னு பிரார்த்திக்கிறான். நீ எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக, உன்னையே கொடுக்க தயாராக இருக்கிறாய். எனக்கே தன்னை தந்த கற்பகமரம் மற்றவற்றை கொடுக்கும். ஆனா பகவானோ தன்னையே கொடுக்கிறான். தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை கம்பராமாயணத்தில் தெரிவிக்கிறார். ராம என்னும் 2 எழுத்து வார்த்தையை வாலி கண்ணுற்றான். அவனுக்கு அம்பு தைத்து உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது. அப்பவன் நினைக்கிறான், இந்த ராம நாமம்ங்கிறது தன்னையே தன் அடியார்களுக்கு கொடுத்து விடும். அப்பேற்பட்ட குணம் படைத்தவன் எம்பெருமான். ஆகையாலே நூனம் விமுட்டம் அர்ச்சந்தி கல்பகதரும், அந்த கல்பகதருவை போல இருக்கிற உன்னை அர்ச்சனம் பண்ணி சாதாரணமா கைக்கூட்ட பெத்துண்டு போறாப்பலே உலக இன்பத்தை கேட்க கூடாது. யா நிர்விருத்தி தனுபிருதாம் தவ பாத பத்ம தியானாத் பவ ஜனகதா ஸ்ரவணேனவா சியாத். அடியேன் இன்னம் 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 உழலுவது கூடாது. ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் சொல்றான். பெருமானுடைய திருவடிகளை பற்றியும் அவர் பெருமையும் இது வரைக்கும் ஒருத்தருக்கு தெரியலேன்னு வச்சுப்போம். அவர் மேலும் மேலும் பிறவி எடுக்கிறார், புரியும். வாஸ்தவம் அவர் என்ன பிடிச்சுக்கணும்னு தெரியல, எது தஞ்சம்னு புரியல, மேல மேல அவருக்கு பிறவி கிடைக்கிறது சரின்னு புரிஞ்சு விடலாம். ஆனா யாரேனும் ஒருத்தன் பெருமான் திருவடிகளை பற்றி விட்டு அதற்கு பிற்பாடும் சம்சாரத்தில் உழன்று கொண்டிருந்தால், ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார், அடியேன் இன்னும் உழல்வேனோ. ஹே பெருமானே, திருக்குடந்தை சாரங்கபாணி பெருமானே, வாரா வருவாய் வருமென்மாயா மாயா மூர்த்தியாய் தீரா வினகள் தீர என்ன ஆண்டாய் திருக்குடந்த ஊரா உனக்காட்பட்டும் அடியேன் இன்னும் உழல்வேனோ. உன் திருவடிகளை பற்றின பிற்பாடும் இந்த சம்சாரத்தில் நான் மறுபடியும் பிறப்பது கூடாது. கல்பாந்த தேகதத் அகிலம் ஜடரேன கிருண்ணன் சேதே புமான் ஸ்வதிருக் அனந்த கஸ்ததங்கே. அனைத்தையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து ஓர் நாள் அனைத்து உலகமும் தண்ணீராலே சூழப்பட்ட போது பெருமான் தன்னுடைய திருவுதரத்துக்குள் 7 லோகத்தையும் வைத்தார். ஆலமா மரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழுமுண்டான் அரங்கத் தரவினடையான் என்று திருப்பாணாழ்வாருடைய பாசுரம். அம்பரமும் பெருநிலமும் திசைகளெட்டும் அலகடலும் குலவரையும் உண்ட கண்டன் கொம்பமரும் வடமரத்தின் நிலமேல் பள்ளி கூடினான் திருவடியே கூடகிருப்பீர். திருமங்கை ஆழ்வார் திருநரையூர்ங்கிற திவ்யதேசம். நாச்சியார் கோவில்னு சொல்லுவோம். ஸ்ரீனிவாச பெருமாள் வஞ்சலவள்ளி தாயாரோட ரொம்ப ஆச்சரியமான சாலக்கிராம திருமேனியோட சேவை சாதிக்கிறார். ஒரே தாயாரோட உற்சவமூர்த்தி. அதற்கு இந்த திவ்யதேசத்துக்கு இருக்கிற தனி சிறப்பு. அப்படிப்பட்ட திவ்யதேசத்துக்கு தான் பாடினார். உலகத்தையே தன்னுடைய உதரத்துக்குள்ளே வைத்து எப்போதும் பெருமாள் ஆலிலத்தளிரில் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப ஜகத்தை ரட்சிப்பதே நீர்தான். அதை படைப்பதோ காப்பதோ அழிப்பதோ தேவரீர் பண்ணுகிறீர். அப்ப அனைத்தும் உம்மதல்லவா. மேலும் சொல்கிறான், தத் பிரம்ம, அந்த பிரம்மம் விஸ்வபவம் ஏகம் அனந்தம் ஆத்யம் ஆனந்த மாத்திரம் அவிகாரம் அகம் பிரபத்யே. இதெல்லாம் பிரம்மத்துக்கு இருக்கிற பெருமகள். ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். விஸ்வபவம், இந்த உலகத்தையே படைப்பவன் எம்பெருமான். உலகமாகவே ஆகுபவன், தன்னுடைய திருமேனியே உலகமாக மாற்றுகிறான். விஸ்வபவம், உலகத்தையே காத்து கொடுப்பவனும் கூட. ஏகம், ஒருத்தன். இவனைப் போல மற்றொரு பிரம்மம் கிடையாது. சித்துக்களோட கூடி ஒருத்தனாகவே இருக்கும் பிரம்மம். அனந்தம், அனந்தம் அந்தமில்லாதவன். காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலோ இவ்வளவென்னு வரையறுக்கப்படாதவன் அனந்தன். ஆத்யம், மிக முதல். அவனே முதல், அவனுக்கு ஒரு முதல் இல்லை. அவன் என்னென்னைக்கும் முதல் என்ன ஆத்யம். ஆனந்த மாத்திரம், ஆனந்தமயமாகவே இருக்கிறான். அவனுக்கு இருக்கிற ஆனந்தத்தை இவ்வளவென்ன அளவுபடுத்தி பார்ப்பதற்காக சாஸ்திரம் புறப்பட்டது. வேதங்கள் எல்லாம் பகவானுக்கு இருக்கிற மகிழ்ச்சி எவ்வளவு அளந்து பார்த்துள்ளான்னு கிளம்பித்து என்ன பண்ணாலும் அளக்க முடியல.
யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. என் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத தூரத்தில் அவன் ஆனந்தம். நான் மீண்டு விட்டேன், கை ஓய்ந்து போனேன், தோற்றேன் என்று வேதாந்தமே திரும்ப வந்தது. ஆனந்த மாத்திரம், அவிகாரம் அகம் பிரபத்தியே. எந்த மாறுதல்களுக்கும் உட்படாதவன். நாம மாறிண்டே இருக்கும், உடம்பு மாறிண்டே இருக்கும், சுகதுக்கங்கள் மாறி மாறி வரும். இத போல மாறுதல்களுக்கும் உட்படாத அந்த பிரம்மத்தை வணங்குகிறேன். அப்பியேவமர்ய பகவான் பரிபாதி தீனான் வாஸ்ரேவ வத்சகம் அனுகிரகாதரஹ அஸ்மான். நம்மிடத்தில் எப்போதும் அனுகிரகத்தோடே, ஒரு தாய் பசுவுக்கு கன்றினிடத்தில் எவ்வளவு காதல் இருக்குமோ அதை போல் நம் அனைவரிடத்திலும் அன்பை பொழியக்கூடிய பிரம்மமே, பகவானே, உம்முடைய அனுகிரகத்தால் தான் நான் இப்போது பாடினேன். உமக்கு நமஸ்காரம், வணக்கம். நமக்கு வேண்டிய உயர்ந்தத்தை கொடுத்தருள்வீர் என்று பிள்ளை பிரார்த்தித்தான். அதுக்கு பகவான் என்ன பதில் சொல்றார், அவனுக்கு என்ன வரம் கொடுத்தாருங்கிறதை அடுத்தது பார்ப்போம்.